கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் வரும் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை நினைவு கூற இருக்கிறோம். அப்போ அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த நாளையும் கூட நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, அதில் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு. இதை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் யாவரும் உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறதுடைய நோக்கமே பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்காகத்தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த பலியின் வாழ்க்கையை எப்படி சரிவர நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கு, அடுத்து இந்த புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு நமக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முழு வாழ்க்கையும் ஒரே வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரே வசனத்தில் அதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருந்துச்சா, ஒரு சுகந்த வாசனையா அங்க இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படியா இந்த சுகந்த வாசனை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திட்டார், அந்த சுகந்த வாசனை எப்படியாய் பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரித்தார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் பாடமாக பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாள்லையும் கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு 7 பாகங்களாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காரியங்களை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நம்ம ஒரு வசனம் நம்ம வாச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இது பேதுருவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட வார்த்தை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ எதுக்காக இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வாழ்க்கையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நாம் இப்போ இருக்கிற காலங்கள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்குது. அது என்ன காலம் அப்படிங்கும்போது ஒரு மிக சோதனை நிறைந்த ஒரு காலப்பகுதியில் அன்புக்குரிய சகோதர சகோதரில் நம்ம இருக்கிறோம். ஏன் பிரதர் இவ்வளோ காலம் சோதனை நமக்கு இல்லையா? ஏன் இந்த நாட்களில் மட்டும் சகோதரர்கள் விசேஷமா அதிகமான சோதனைகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த காலங்கள் ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதிகமான சோதனை நிறைந்த காலங்களாக இருக்கும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல தான் நம்ம விசேஷித்த விதமான ஒரு சில காரியங்கள் செய்வோம். என்ன அப்படி செய்வோம் அப்படின்னா, வேதத்தை அதிகமாக தியானிக்கிறதுக்கும், நம்மளுடைய பாவங்களை குறித்து அறிந்து கொள்றதுக்கும், அதை அறிக்கை செய்யறதுக்கும், தேவனோட ஒப்புரவாகிறதுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டங்களை நம்ம விசேஷமாக கவனம் செலுத்துவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த காலகட்டங்களில் நம்முடைய தவறுகளை அதிகமாக அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாகும். புதிய தீர்மானங்கள் கூட இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுப்போம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் லிஸ்ட் எடுத்து அதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அடுத்து இதுவரைக்கும் இந்த பலியின் ஜீவியத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இனி நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது போன்ற தீர்மானங்களை தேவனுடைய பிள்ளைகளான நம்ம எடுக்கக்கூடிய காலங்கள் இந்த ஒரு முக்கியமான காலங்களாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் புளிப்புகள், அதாவது பாவங்கள் எந்தெந்த வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அநேக தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக தியானிக்கிறோம். இதுக்கு தான் அநேக சகோதரர்கள் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் பகிர்ந்தளிக்கப்படுது. அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளை நாம் சுத்திகரித்து கொள்றதுக்கும் தேவனோட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கும் இந்த காலங்கள் நம்ம நிறைவேற்றுறோம் இல்லைங்களா. இது யாருக்கு பிடிக்காதுன்னா சாத்தானுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ இதுல இருந்து நம்மளை என்ன பண்ணணும், நம்முடைய சிந்தனையை மாற்றணும்.
நம்மளுடைய சிந்தனையை வேற ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ள செலுத்தும் போது நம்ம என்னாக மாட்டோம், தேவனோட ஒப்புரவாகிற இந்த காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். அதுக்காகத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதிகமான சோதனையின் காலகட்டங்கள், பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பவும் அதிகமான சோதனைகள் இருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சகோதரர்கள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், அதை தான் பேதுருவுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க சாத்தான் பேதுருவை புடைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, உத்தரவு கேட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க சாத்தானுடைய வேலை என்னது, புடைக்கிற வேலை. ஆனா தேவனை குறித்து வேதம் சொல்லும் போது பாருங்க என்ன சொல்லுது, மல்கியா 3 அதிகாரம் 2-3 வசனம். மல்கியா 3 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமுடிகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம், புடமிடுகிற வேலைய இங்க பிதாவாகிய தேவன் நமக்கு செய்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர் புடமிடுகிறார், அதாவது பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு செய்கிற காரியங்கள் என்னதுங்க, புடமிடுதல். ஆனா சாத்தான் செய்கிற காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புடைக்கிற காரியங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காலகட்டங்கள்ல இது ரெண்டும் கூட நம்முடைய வாழ்க்கையில நடக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல நம்ம புடைக்கப்படுவோம், ஒரு சில நேரங்கள்ல நம்ம புடமிடப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்கணும், நம்ம புடைக்கப்படுகிறோமா புடமிடப்படுகிறோமா. அப்ப எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறது, நம்ம புடைக்கப்படுகிறோமா புடமிடப்படுகிறோமான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, புடமிடப்படுதல்ங்கிறது தேவன்கிட்ட இருந்து நமக்கு வருங்க, புடைக்கப்படுதல் சாத்தானுகிட்ட இருந்து வரும். அப்போ புடமிடப்படும் போது நம்ம என்ன தெரியுங்களாவும், குணலட்சணங்கள்ல வளருவோம், இன்னும் அதிகமா ஜெபத்துக்குள்ள போவோம், இன்னும் வேத வாசிப்புக்குள்ள நம்ம போவோம், தேவனை நெருங்கி சேருவோம், சகோதர ஐக்கியத்தை ரொம்ப விரும்புவோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை புடமிடும் போது நடக்கிற காரியம். ஆனால் புடைக்கும் போது நம்முடைய காரியம் என்ன தெரியுங்களாகும், தேவனுடைய அழைப்பை விட்டு விலக ஆரம்பிச்சிருவோம், சகோதர சகோதரிகளை விட்டு விலக ஆரம்பிச்சிருவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக ஆரம்பிச்சிருவோம், தேவ ஐக்கியத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கணும், இந்த காலகட்டங்களில் நம்ம அதிகமாய் தேவனை சேரக்கூடியவங்களா இருக்கிறோமா? தேவ ஐக்கியம் நமக்கு சந்தோஷத்தை தருதா? சகோதர ஐக்கியம் நமக்கு சந்தோஷத்தை தருதா? இன்னைக்கெல்லாம் எதுக்கு பிரதர் இவங்க கூடுகையை வச்சுக்கிட்டு, எதுக்கு பிரதர் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வருதா? ஐயோ, வாரம் முழுக்க கூடுகை இருந்தா கூட பரவாயில்லையே, அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வருதுங்களா? நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். தேவ ஐக்கியத்தை, தேவ சகோதர ஐக்கியத்தை எந்த அளவுக்கு நம்ம விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தேவனை கிட்டி நெருங்கி சேருகிறோம். ஒரு சமயம் நம்ம வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும், ஆனா அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆகிட்டு இருக்கிறோம், புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இது மேல நமக்கு விருப்பங்கள் குறையும் போது நம்ம புடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா யூதாசை சொல்லலாம். அவர் என்ன ஆயிட்டாரு, அவரும் கூட புடைக்கப்பட்டார். பேதுரு புடைக்கப்பட்டார், தேவனோட நெருங்கிட்டாரு. ஆனா யூதாஸ் புடைக்கப்படும் போது அவர் அழைப்பை விட்டுட்டாரு, சீசர்களை விட்டுட்டாரு, கிறிஸ்துவை விட்டுட்டாரு, தேவ ஐக்கியத்தை விட்டு அவர் என்ன ஆயிட்டாரு, மரணத்துக்குள்ள அங்க போயிட்டாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம முதலாவது பார்த்துட்டோம், இந்த காலகட்டங்கள் ஒரு வகுப்பார் தேவனை ரொம்ப கிட்டி நெருங்கக்கூடிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு வகுப்பார் தேவனை விட்டு விலகக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. நாம இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நாமளே சிந்தித்து பார்த்து கொள்ளணும். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு எந்தெந்த வகைகள்ல இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு 7 பாகமா என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அப்ப முதல் பாகம், அந்த முதல் சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவ சித்தம். தேவ சித்தத்தை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த வகைகளில் நிறைவேற்றினாரு, அது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பா எப்படி இருந்துச்சுன்னா, முதலாவது நம்ம பார்க்கிறோம் பரலோகத்துல தேவ சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னா, ஒரு நாள் வந்துச்சு, பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு, இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது இது பரலோகத்துல நடக்கிற ஒரு விஷயம். பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு, அவருடைய சித்தம் செய்கிறதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொன்னாரு, இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா வந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாமளும் கூட தேவனுடைய சத்தியங்களை ஒரு காலத்துல கேட்டோம், அடிப்படை சத்தியங்களை கேட்டோம், பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அறிந்து கொண்டோம். கடைசியா நமக்கும் கூட ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நாமளும் கூட தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்காக என்ன தெரியுங்களா பண்ணணும், அந்த பேர் சபை அமைப்புகளை எல்லாம் விட்டுட்டு நாம மனமோந்து என்ன பண்ணோம்னா இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம். அதுக்கு அடையாளமா நாம கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை கூட நம்ம அங்க செஞ்சோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க தேவ சித்தம் செய்ய யாரை அனுப்புவேன், யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட அந்த ஒரு கேள்வி வரும்போது, என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாம் போகிறேன்னு சொல்லி நாமளா முன் வந்து என்ன இருக்கிறோம்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாமளும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அது பூமிக்கு வந்துட்டாரு, 30 வயதுல தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அப்படி அர்ப்பணிக்கும் போது அங்க என்ன காரியம் நடந்துச்சு, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்க முதலாவது நம்ம பார்க்கிறோம் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு. ஏன்னா பரலோகத்தில் இருக்கும்போது நமக்கு அது அவசியம் இல்லைங்க. ஆனா பூமிக்கு இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதலாவது செய்த காரியம் என்ன அப்படின்னா, அவர் அங்க ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்ப அங்க பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதான் முதலாவது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில. இப்ப இதை நீங்க திருவிவிலியத்துல நீங்க பார்க்கும்போது அது எப்படி, நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இவரில் நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு இருக்குங்க. பூரிப்புனா நமக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷமா, இதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு கூட சொல்றாரு பிதாவாகிய தேவன். அப்ப இதுல என்ன பிதாவாகிய தேவனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம்? அப்ப இதுவரைக்கும் அவர் சந்தோஷமா இல்லையா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மைதாங்க, அது வரைக்கும் அவர் சந்தோஷமா இல்லை. என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடமா அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு மனஸ்தாபத்துக்குள்ள இருக்கிறார். என்ன மனஸ்தாபம் அப்படிங்கும்போது, இந்த பூமியை உருவாக்கி மனுஷனை சிருஷ்டித்தப்ப அவரும் சந்தோஷமா இருந்தாரு. அடுத்து விடிய காலத்து நட்சத்திரங்கள் லூசிபர், அப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலத்து நட்சத்திரங்கள் போது நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. லூசிபர் அது சாத்தானையும் குறிக்குது, அதாவது சாத்தான ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா அங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, தேவதூதர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பின் நாட்களில் சாத்தான் விழுகைக்குள்ள போய் இந்த பூமிக்கு வந்து ஆதாம ஏவாளை வஞ்சிக்கும் போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, பரலோகமே அண்ட சராசரத்தை படைத்திருந்தாலும் இந்த பரலோகம் முழுக்க எங்க தெரியுங்களா கண்ணோக்கமா இருந்துச்சு, பூமி மேல கண்ணோக்கமா இருந்துச்சு. என்ன கண்ணோக்கம் அப்படிங்கும்போது, சாத்தா ஏவாளுக்கிட்ட பேசுகிற அந்த வார்த்தையை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இதை நீங்க புசிக்கும்னாலே சாகுவீங்களா, யார் சொன்னா, நீங்க சாகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது பரலோகம் உன்னிப்பா கவனிக்குது. ஏவாள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இவங்க போய் ஆதாமு கிட்ட சொல்லுவாங்களா, ஆதாம் வந்து அதை வேண்டாம் இனி நீ அந்த பக்கம் போகாதன்னு சொல்லுவாரா அப்படின்லாம் சொல்லி ஒரு கற்பனை தான், ஆனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னாச்சுன்னா, அப்படி பார்க்கும்போது ஏவாள் வந்து ஆதாமு கிட்ட அதை பத்தி பகிர்ந்து கொள்ளவே இல்லை, அமைதியா இருந்துட்டாங்க. அடுத்த நாள் போறாங்க, அந்த மரத்தை பார்க்குறாங்க. ஒரு சமயம் இவங்க புசிச்சிருவாங்களோன்னு பார்க்கும்போது ஒரு சமயம் திரும்பி வந்திருக்கலாம். அடுத்த நாள் போயிருப்பாங்க, அந்த பழத்தை தொட்டு பார்த்துருப்பாங்க, வந்திருப்பாங்க. அடுத்த நாள் போயிருப்பாங்க, அந்த பழத்தை பிடுங்கி இருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. உடனே பரலோகத்தில் இருந்த சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு.
அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய துக்கத்துக்குள்ள பரலோகம் போயிடுச்சு. இப்போ அவங்க சாப்பிட்டதும் இல்லாமல் ஆதாமுக்கு சாப்பிட கொடுத்த உடனே அந்த ஒரு சந்தோஷம் போயிடுச்சு. பின்னாடி நம்ம பார்க்குறோம் சாத்தான் மூலமாக விழுந்து போன தூதர்கள் ஆகிறது. இது நிமித்தம் தேவன் அந்த மனுக்குலத்தின் மேலேயே மனஸ்தாபப்படுறதை குறித்து கூட நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 6:7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இந்த மனஸ்தாபம் எங்கே ஆரம்பிச்சிருச்சு தெரியுங்களா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கும் போதே அந்த மனஸ்தாபம் உள்ள வந்துடுச்சு. இப்போ பூமி முழுக்க கெட்டுப்போன ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடுச்சு. மிகுந்த ஒரு மனஸ்தாபத்துக்குள்ள போயிட்டாரு. சந்தோஷமே இல்லை. இப்போ அந்த சந்தோஷம் எப்போ மறுபடி வந்துச்சு? அவருடைய நேசகுமாரன் பூமிக்கு வந்து உடன்படிக்கை செய்யும் போது, இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவரில் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அந்த சந்தோஷம் திரும்பவும் வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனுடைய முதல் அங்கீகரிப்பு அவர் உடன்படிக்கை செய்த போது. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, நாமளும் கூட தேவனை அறியாமல் இருந்தோம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின மாதிரி நடந்து கொண்டு இருந்தோம். ஒரு நாள் இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டு, இந்த சத்தியத்தை கேட்டு நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து நாம் உடன்படிக்கை செஞ்சோம் பார்த்தீங்களா? அந்த நேரம் பிதாவாகிய தேவன் நம்மளையும் கூட அங்கே அங்கீகரிக்கிறார். பரவாயில்ல, இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் ஏன் சித்தம் செய்கிறேன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறார்னா, நம்மளையும் கூட அன்னைக்கு அவர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பிதாவாகிய தேவன் நம்மளை அங்கீகரிச்சாரே, இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா, இல்லை அவர் துக்கப்படுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சுங்களா? ஏன்னா நம்மளும் உடன்படிக்கை செஞ்சிட்டோம், நம்மளும் தேவ சித்தம் செய்ய வர்றோம்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கை தேவன் சந்தோஷப்படுகிற மாதிரி இருக்கா, துக்கப்படுற மாதிரி இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்குங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை செய்கிறதே பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. நாங்கள் உடன்படிக்கை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத அவங்க தேவ சித்தத்தையே முழுசாக நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதுதான் ஆரம்பம். ஆனால் அதுக்கு பின்பாதாக இருக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியங்கிறதே இன்னைக்கு நிறைய பேர் மறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நாம் உடன்படிக்கை செய்து வாழ்கிற வாழ்க்கை பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அப்போ முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்தார், அது பிதாவாகிய தேவனுக்கு அங்கீகரிப்பாக இருந்துச்சு. நாமளும் கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம், அது இன்னைக்கு எந்த மட்டில் இருக்குது? அது பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்குதா? ஒரு சமயம் அதில் குறைவுகள் இருந்தால் வருகிற நினைவு கூறுதலுக்கு முன்னாடி நம்மளை நாமே புதுப்பித்துக் கொள்றதுக்கு தான் இந்த ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்குறோம். இரண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உடன்படிக்கை செஞ்சுட்டாரு, வனாந்திரத்துக்கு வந்துட்டாரு. அங்கே நம்ம பார்க்குறோம் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் முடிவில் சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சோதிக்க வரதை பார்க்குறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவர் ஜெயிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு சோதனையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அங்க ஜெயித்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்கிறத பிதாவாகிய தேவன் அங்க பார்க்கிறார், இதை அங்கீகரிக்கிறார். பரவாயில்ல, என் மகன் ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய வார்த்தையை கொண்டே ஜெயிக்கிறாரே, அதை எப்படி பிதாவாகிய தேவன் அங்கீகரிச்சார்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த சோதனை முடிஞ்ச உடனே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிச்சதுக்கு அடையாளமா தேவ தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து அங்க பணிவிட செய்யறதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இங்க தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு அடையாளமா இருக்கு. முதல் சம்பவத்துல இவர் என் நேசகுமாரன், இவரில் பூரிப்படைகிறேன்னு சொன்னது அங்கீகரிப்பா இருந்துச்சு. ரெண்டாவது சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறது, அங்க பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பா இருக்கு. என்ன பணிவிடைகள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆண்டவராகிய இயேசுக்கு என்ன காரியங்களாம் செய்யணுங்கிறத அவருக்கு சொல்லி அவரை பலப்படுத்தி
பலப்படுத்துகிற வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க. இது 2வது காரியம். அப்ப இந்த 2வது காரியத்துல நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகளை தேவனுடைய வார்த்தை முழுக்க அவருக்குள்ள நிரம்பி இருந்ததுனால அதை கொண்டு அவர் ஜெயித்தார்னு பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம். நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குங்க? காலையில மன்னா படிக்கிறேன் பிரதர், நைட்டு இரவின் கீதங்கள் படிக்கிறேன் பிரதர். இதே நான் செய்கிற தேவனுக்கு செய்கிற பெரிய ஒரு ஊழியம். இதுக்கப்புறம் நான் வேற என்னத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோமா? இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, தனிப்பட்ட வேத தியானம் நமக்குள்ள இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் செய்கிற தப்பே என்ன தெரியுங்களா? சத்தியத்துக்குள்ள வந்துட்டோமா, சகோதரர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்களா, நம்மளுடைய கடமை என்ன? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், அடுத்து மற்ற நாளுக்கு இடையில கூடுகைகளா அதில் தவறாம கலந்து கொள்ளணும், அடுத்து இந்த தியானங்களை வாசிக்கணும். இதோட அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சிடுறாங்க. ரொம்ப ரொம்ப தவறுங்க. தனிப்பட்ட முறையில் தேவனோட நமக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் தேவனோட நமக்கு உறவு இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக நாம் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி அவங்களுடைய ஜெப ஜீவியம் குறைஞ்சி போச்சு, வேத தியானம் குறைஞ்சி போச்சு, எல்லாவற்றிலும் குறைஞ்சி போனவங்களாக காணப்படுறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் அவர் சாத்தானை ஜெயித்தார். அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை உள்ளவங்களா இருக்கணும்? ஒரு வசனம் பார்க்கலாம், நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, கொலோசையர் 3 அதிகாரம் 11வது வசனம். கொலோசையர் 3 அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள சும்மா இல்லைங்க, ஏதோ மனப்பாடம் பண்ணி வைக்கிறது இல்ல, சகல ஞானத்தோடும் சம்பூரணமாய் வாசமாய் இருப்பதாக. எந்த சோதனை வந்தா அதுக்கு எந்த வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயாரா இருந்தாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் எந்த அளவுக்கு இசைந்திருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் அப்படியே ஒன்றுபட்டு பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருக்கா? பிரதர், சப்ஜெக்ட் வேற, மெசேஜ் வேற பிரதர், நம்ம வாழ்க்கை வேற. ரெண்டையும் நீங்க சம்மந்தப்படுத்திக்கிட்டு இதுல எல்லாம் இருக்காதீங்க. அது ஊழியம், அது வேற, இது வேற. நீங்க எதுக்கு ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு கூட அநேகர் சொல்லிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேத வசனமும் நம்முடைய வாழ்க்கையும் இசைந்து இருக்கணுங்க. இது இசைந்து இல்லை அப்படின்னா நம்மளை நாமளே சிந்திச்சு பார்த்து கொள்ளணும். நாம் தேவனுடைய அங்கீகரிப்பை பெற முடியாது. அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது வெறும் வசனங்களை மனப்பாடம் பண்ணி உள்ள தட்டுறது இல்லைங்க, ஒவ்வொன்றிலையும் இருக்கிற சத்தியம் நமக்குள்ள எந்த அளவுக்கு அது கிரியைகளா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அப்ப முதல் காரியம் உடன்படிக்கை. 2வது காரியம் நம்ம இங்க பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள சம்பூரணமாக இருந்துச்சு, நமக்குள்ளேயும் கூட சம்பூரணமாக இருக்கும்போதுதான் நம்மளுக்கிட்ட வருகிற சோதனைகளை இனம் கண்டு கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். 3வது காரியம் நம்ம பார்க்கிறோம், மறுரூப மலை. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அடுத்து பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த மறுரூப மலைக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மத்தேயு 17 அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு தனித்து இருக்கும்படி என்ன பண்ணிட்டாரு? உயரமான மலைக்கு, அதான் அந்த மறுரூப மலைங்கிறோம், அங்க போயிட்டாரு. இப்ப போன பின்னாடி அங்க ஒரு சில காரியங்கள் நடக்குது. கீழே அடுத்த வசனம் வாசிச்சலாம், 2-3 வசனங்கள். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, பேதுருவோட நினைவு என்னவா மாறிடுச்சுன்னா, இந்த மலையில எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கு, சௌகரியமா இருக்கு, பேசாம இங்கேயே கூடாரம் போட்டு நம்ம தங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மேகம் அங்க நிழலிடுது. அடுத்த வசனம்.
அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த உடன்படிக்கை செய்யும் போது இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்டோம். இங்கேயும் கூட பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்ப இதன் மூலமா பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பேதுரு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசாம இங்கேயே இருந்துடலாம், கீழே போனா அந்த பரிசேயர் தொந்தரவு, சதுசேயர் தொந்தரவு, வேதபாரகருடைய தொந்தரவு, இன்னும் இந்த யூத ஜனங்களுடைய தொந்தரவு, நிறைய தொந்தரவுகள் இருக்கு. ஜீசஸ் பேசாம நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும் போதுதான் அங்க ஒரு மேகம் குறுக்கிடுகிறத பார்க்கிறோம். மேகம் நமக்கு தெரியும் அடையாளம், அது உபத்திரவத்தை. அப்போ உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கும்போது பேதுருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசாம இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க உடனே என்ன சத்தம் வருது, இவருக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற சத்தம் வந்துடுது. அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிச்சிட்டாரு. இங்க நம்மளுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கணும்னா, இன்னைக்கு அநேகர் என்னன்னா அப்படியே லைஃப்ல செட்டில் ஆகிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லாத, ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம், இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை, இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையே பல உபத்திரவங்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப சௌகரியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நாம் முடிவெடுத்து கொண்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்கே பெற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூமிக்குரிய காரியங்களில் அதிகமாக மூழ்கிடக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகம் நமக்குரியது அல்லன்னு சொன்னவங்க தான் வீட்டுக்கு மேலே வீடு கட்டுறவங்கள பார்க்குறோம். நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் தான் சொல்கிறேங்க. அதாவது வீடு கட்டுறது தப்பு இல்லை, உலகத்தில் பொருட்கள் வாங்குறது தப்பு இல்லை. உண்மையான நோக்கம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக அங்கே இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு வண்டி வாங்கணும்னு அவசியம், தேவைகள் இருக்குது. சொந்த வீடு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்மளால் ஒரு ஆவிக்குறை ஜீவம் ஃப்ரீயாக செய்கிறதுக்கு அநேக தடைகள் இருக்கலாம். அதில் நம்ம தப்பு சொல்ல வரல. ஆனால் நோக்கம் ஒரு சௌகரியமான, ஒரு உல்லாசமான, அடுத்து உலகத்துக்குள்ள மூழ்கின ஒரு வாழ்க்கையை உண்மையிலேயே நம்ம விரும்புகிறோமா? ஏன்னா யாரையுமே நம்ம முகத்துக்கு முன்னாடி நேரடியாக நம்ம நியாயம் திருத்த முடியாதுங்க. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கும் போது, இவங்க என் கூட தான் என் சித்தம் செய்கிறேன்னு தான் வந்தாங்க, எல்லாத்தையும் வெறுத்து வந்தேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இவங்க முழுக்க முழுக்க உலகத்துக்குள்ள தாப்பா இருக்கிறாங்க, அந்த சௌரியத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்லிடுவாரா? இல்லை. இவங்க உலகத்துக்குள்ள உலக பொருட்கள் மத்தியில் இருந்தாலும் இவங்க சிந்தையை அது மேலே வைக்கல, அதில் இருந்து தங்களை வேறுபடுத்தி இவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நாம நம்மளுடைய ஓட்டத்தை எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக பூமிக்குரிய சௌகரியங்களில் மூழ்கிறவங்களா நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையே ஒரு உபத்திரவங்களின் பாதையில தான் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும்போது அதை தவிர்க்கக்கூடிய காரியங்கள் என்னென்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாருங்க, அங்க ஒரு மேகம் நிழலிடுது, இன்னொரு மேகம் நமக்கு இங்க சொல்லப்படுது. அநேக முற்பிதாக்களினுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையாவே அவங்க இருக்கல, எல்லாவற்றையும் வெறுத்த ஒரு வாழ்க்கையை அங்க வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்குது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ஓட்டத்தை ஓட வந்திருக்கிறோம். நாம இந்த ஓட்டத்துல இப்ப நம்மளுடைய நிலை என்ன? வரப்போகிற அந்த நினைவு கூறுதலுக்கு முன்னாடி நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்ப்போம். நாம ஆரம்பத்துல எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி தேவனையே முன்வைத்து ஓடி வந்திருப்போம். இன்னைக்கும் அதே ஓட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா தேவனுக்கு மகிமை. ஒரு சமயம் உலக காரியங்கள்லையோ நம்மளை வேற வகைகளில் திசை திருப்புகிற வேற எங்கேயாவது நம்முடைய பார்வைகள் போயிடுச்சா?
இல்லை பலவிதர்களுடைய விழுகைகள்லையோ பலர் வந்து பலவிதமான சோதனைகளில் சிக்கி இருக்கிறத பார்த்தோம் நம்ம சோர்ந்து போய் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுறதுல சோர்ந்து போய் இருக்கிறோமா? பிரதர் நல்லா தான் பிரதர் ஓடிட்டு இருந்தேன் பிரதர், அந்த சிஸ்டரை பார்த்தேன், இந்த பிரதரை பார்த்தேன் பிரதர், என் ஆவிக்குரிய வாழ்க்கையே சோர்ந்து போச்சு பிரதர். இங்கே வசனம் அப்படிங்களா சொல்லுது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அந்த சகோதரரை நோக்கி ஓடக்கடவும் அப்படின்னுங்களா வசனம் இருக்குது? இல்லை அந்த சகோதரியை பார்த்து ஓட்டத்தை ஓடக்கடவும் அப்படின்னுங்களா வசனம் இருக்கு? இல்லைங்களே. ஆண்டவர் கடைசி நாளாக தான் கேட்பா, அவங்கள பார்த்து ஓட சொல்லி நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்லையே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முழுமையாக்குகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட சொல்லி தானே வசனம் சொல்லுது. அப்போ நாம் அவரை மட்டும் பார்த்தோன்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இந்த ஓட்டத்தை நல்ல விதமாக ஓடிடலாம். வேற யாரை நம்ம பார்த்துட்டாலும் நாம் விழுந்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இந்த பொல்லாத உலகத்தில் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். கடந்த நாட்களில் எந்தெந்த வகைகளில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், எந்தெந்த வகைகளில் நாம் விழுந்து போயிருக்கிறோம், யாரையெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போயிட்டோம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில், எல்லாத்தையும் தூசி தட்டி தூக்கி போட்டுட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் விசுவாசத்தை துவக்குகிறோம். அதான் இங்கே வசனம் நம்ம பார்க்குறோம். மறுபடியும் இந்த வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த பூமியில இருக்கிற சகோதரர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட வேண்டாம். பார்த்தோம்னா சோர்ந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அதுல இவங்களை போல வாழுங்க, இவங்களை போல வாழாதீங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அப்ப யாரை போல வாழணும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, பாரமான யாவற்றையும், நிறைய பாரம் நம்முடைய உள்ளத்தை அழுத்தும். இந்த வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கை நம்மளை பாரப்படுத்தும். அந்த பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மளை சுத்தி நெருக்குதுங்க அநேக பாவ காரியங்கள், அதையும் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர்ங்கிறது இல்லைங்க, மூலப்பத்தில் பார்த்தீங்கன்னா அதை முழுமையாக்குகிறவர். அந்த முழுமையாக்குகிற இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பார்த்து ஓடிட்டோம்னா நாமளும் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இப்போ 4வது சம்பவத்துக்குள்ள போயிடலாம். பஸ்காவுக்கு 6 நாள் முன்பு நடந்த ஒரு சம்பவம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி வராரு. உடனே ஜனங்கள் அவரை என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13. யோவான் 12ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறல. ஏன்னா அவருக்கு இதுக்கு பின்னாடி இந்த ஜனங்களே தான் அவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லக்கூடியவனாலும் இருக்குது. அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணிட்டார்னா தன்னை மிகவும் நிதானிக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஓசன்னா அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? தேவனே இப்போதே எங்களை ரட்சியும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமா இருக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பவே எங்களை ரட்சிங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை என்ன தெரியுங்களா? இதுல பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்க தேடுறாரு. இதுல பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுபிடிச்சிட்டார். எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்க நிறைவேறதை கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படி சொல்லப்பட்டிருந்துச்சு? சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்ப இது பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில நடக்கிற காரியம். அப்படி இருந்தாலும் இது நிறைவேற தன்னுடைய வாழ்க்கையில இனி வரப்போகிற நாட்கள்ல இது நிறைவேற போகுது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை இந்த ஜனங்கள் இப்பொழுது சொல்லும் போது இது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இங்க என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த காரியம் நடக்கணும்னா தாம் 2ஆம் வருகையில வரும்போது இது நடக்கணும், தான் ராஜாவா வரணும். அப்படின்னா இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் பலவிதமான பாடுகளுக்குள் கடந்து செல்லணும். அதுக்கு வசனம் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 110:7. சங்கீதம் 110:7. வழியிலே அவர் நதியில் குடிப்பார்,
ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அப்ப நதியில் குடிப்பார் அப்படிங்கிறது அவர் பட வேண்டிய பாடுகள், அவருக்கு வர வேண்டிய உபத்திரவங்கள், தலையை எடுப்பாருங்கும் போது அவருக்கு கிடைக்க போகிற மகிமை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சோழர்களே, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அங்க ஜனங்கள் இப்பொழுதே ரட்சியும் அப்படின்னு சொல்லும் போது அதுல அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த வசனத்தை வச்சு இது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவங்க விரும்பினதை அவர் அங்க செய்யல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கும் கூட சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட ஒரு சில காரியங்கள் நம்ம உடனே செய்யணும்னு விரும்புவாங்க. நீங்க இப்படி செஞ்சிருங்க பிரதர், அப்படி செஞ்சிருங்க பிரதர், இப்படி செஞ்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் நம்மை நிதானிக்கணும், ரொம்ப நிதானிக்கணுங்க. நம்மளை எந்த ஒரு தேவனுடைய காரியம் செய்கிறதுனா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் நிதானிக்கணும். அடுத்து விசேஷமா இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரண நாளை நினைவு கூறுவதற்கு முன்னாடி அதிகமாய் நாம் நம்மளை நாமளே நிதானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அங்க கொரிந்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பொதுவாக அந்த பலகீன மாம்சம் என்ன தெரியுங்களா பண்ணும், மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கும் நிதானிக்கிறதுக்கும் தான் ஆசைப்படுமே ஒழிய நம்மளை நாம் நிதானிக்கிறதுக்கு இது இடமே கொடுக்காதுங்க. ஏன்னா அப்படி நிதானிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம தேவனுக்கு பிரியமா மாறிடுவோமே. அது இந்த மாம்சமே என்ன பண்ணணும்னா நிறைய நேரங்களில் விரும்பாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மளை நாமளே நிதானிக்கணும். அது மாத்திரமல்ல, நாமளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த மகிமையில வரணும் அப்படின்னா இப்ப நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பாடுகள், உபத்திரவங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நம்ம எதையுமே பார்க்கல. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உபத்திரவம் எவ்வளவு நாளைக்கு? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். பாருங்க, இந்த உபத்திரவங்களை எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா நமக்கு கிடைக்க போகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கணுங்களாம். அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா மிகவும் அதிகமான நித்திய கனமகிமைன்னு சொல்லுது. அவ்வளோ பெரிய வாய்ப்பை தேவன் வச்சிருக்கும் போது நமக்கு இன்னைக்கு வருகிற ஒரு சில உபத்திரவங்களை நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. இது நம்மளை மகிமைப்படுத்துகிறதற்காக தேவன் அனுமதிக்கிற காரியம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை நாமளே நாம் தயார்படுத்தி கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ 5வது சம்பவத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா சீமோன் வீட்டில், அதாவது மார்த்தாள் மரியாள் அவர்களுடைய வீட்டில் நடக்க ஒரு காரியமாக இருக்குது. இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் இருக்க வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இருந்தாலும் நம்ம நினைவுக்கு கொண்டு வரதுக்கு இந்த காரியங்களை நம்ம பார்த்துடலாம். 1ல இருந்து ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த சம்பவம். ஒவ்வொரு பாஸ்ஓவர் டைம்லையும் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம தியானிக்காம விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த ஒரு சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துல என்ன பண்றாங்கன்னா விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை ஊத்துறாங்க. ஊத்தும் போது இங்க பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு கொள்கிறார். எப்படி கண்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க கூட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன அந்த தீர்க்க தரிசனம்? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ராஜா தமது பந்தில் இருக்கும் தனையும் பாத்தீங்களா? ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். என்னுடைய நலத தைலம் தன்னுடைய வாசனையை வீசும். அங்க பந்தி இருக்கிறார், அந்த வாசனை வீடு முழுக்க அங்க நிரப்பப்படுகிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறதை வச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டு கொண்டார். பிதாவாகிய தேவன் நம்மளை அங்கீகரிச்சிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் நம்மளுடைய ஓட்டத்தை சரியான முறையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவ சித்தத்தை சரிவர நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டார். இங்க ஒரு கேள்வி என்னன்னா, மரியாள் ஏன் இதை செய்யணும்?
ஏன் இந்த பரிமள தைலத்தை எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பத்தில் மரியாள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சாதாரண மனிதராக தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் நாள் ஆக ஆக அவர் மேலே இருந்த மதிப்பு என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு உயர்ந்து கொண்டே போச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரே சகோதரன் தன்னுடைய குடும்பத்தில் ஆணா இருந்த அந்த லாசரு என்ன ஆயிட்டாருன்னா இறந்து அவரை உயிர்ப்பிச்ச உடனே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் தான் தேவனுடைய குமாரன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் தான் வரப்போகிற ராஜான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்கனால வேற எதையுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இவரை கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சு இவரை அபிஷேகம் அவங்களால பண்ண முடியாது. இவங்க ஒரு சாதாரண ஏழ்மையான சகோதரி. ஆனா இவங்களால செய்ய முடிஞ்சது என்ன தெரியுங்களா? இவங்க வச்சிருந்த அந்த பரிமள தைலத்தை உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்துறதுக்கு இவங்களால முடியும். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்தை அங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை செஞ்ச உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் 12:7-8 அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்தால் தன்னுடைய மரணம் வேலை நெருங்கிருச்சுங்கிறதையும் இது மூலமா கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க பிதாவினுடைய அங்கீகரிப்பையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, நாமளும் கூட பிதாவாகிய தேவனால அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா பாருங்க, இங்க மரியாள் சரியான நேரத்துல கரெக்டா செஞ்சுட்டாங்க. இதை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவங்க செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க செஞ்சிருக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறாரு, ஆனால் அவர் பேரே பெருசாக வெளிப்படலை. யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கோதேமு. அவரும் கூட ஒரு சில காரியங்கள் மரியாள் செஞ்சதை போல செய்கிறாரு. என்ன செஞ்சாரு? யோவான் 19:39-40. யோவான் 19:39 மற்றும் 40. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அப்ப பாருங்க, இங்க கொண்டு வந்து இவரும் ஒரு சில கந்த வர்க்கங்களை எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றாரு. ஆனா பயன் இல்லை. ஏன்? மரித்த இயேசுவுக்கு இவர் செய்யறாரு, ஆனா மரியாள் உயிரோட இருந்த இயேசுவுக்கு செஞ்சாங்க, சரியான நேரத்துல செஞ்சாங்க. அப்ப நம்மளும் கூட இன்னைக்கு சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உதவிகளை சரியான நேரத்துல செஞ்சிடணுங்க. அப்ப அங்க பிதாவைய தேவன் அதை அங்கீகரிப்பார். பாருங்க, இங்க சரியான நேரத்தில் செய்ய முடியாத நிக்கோதேமு செஞ்சாலும் அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாவே இல்லை. ஏன்னா மரியாள் செஞ்சதை சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் அங்க சொல்லப்படும், நினைக்கப்படும் சொன்னார். ஆனா இங்க நிக்கோதேமு செஞ்சதை ஒரு இடத்துலையும் எந்த விதமான ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா அங்க நடக்கல அப்படின்னு கூட பார்க்குறோம். இதுல இன்னொன்று நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, மரியாள் செஞ்சது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா? ஏன்னா எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் கூட சொல்லப்படும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்து இவளை விட்டுவிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா நின்று இருக்கிறார். அப்படின்னா அப்படி மரியாள் என்னத்தை பண்ணிட்டாங்க? பரிமள தைலமா இருக்கட்டும், விலை உயர்ந்த தைலமா இருக்கட்டும், ஆனா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வெளியில போய் ஒரு ஊழியம் செய்யலைங்க, 4 பேருக்கு போய் சத்தியம் பேசலைங்க, பெரிய பெரிய கடல் தாண்டி இந்த பரிசேயர் சதுசேயர் மாதிரி வேலைகளை எல்லாம் அன்னைக்கு அவங்க செய்யலைங்க. ரொம்ப சிம்பிளா என்ன தெரியுங்களா பண்ணாங்க? வீட்டில் அவங்க இருந்த வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஊழியம் செஞ்சுட்டாங்க. அந்த வாசனை இயேசு கிறிஸ்துவை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு, ஆறுதல் படுத்திருச்சு. பாருங்க, வீட்டுக்குள்ள செஞ்ச ஒரு ஊழியம் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் சொல்லிட்டாரு. இதுல சகோதர சகோதரிகளுக்கு அதுவும் விசேஷமா சகோதரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குங்க. ஏன்னா சகோதரிகள் அங்கங்க போய் ஊழியமெல்லாம் செய்வாங்க. அதனால அவங்க தேவனால் அங்கீகரிக்கப்படுறதுக்கும் அவங்களுடைய பலியின் ஜீவியத்தை நிறைவேற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சகோதரிகள் அந்த மாதிரிலாம் போகிறது இல்லையே. சகோதரிகள் அப்படி என்ன ஊழியத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னா, அவங்க இருக்கிற வீடுகளில் அவங்க வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு வைங்களே, அது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகரிப்பா இருக்கும். ஒரு நல்ல மனைவியா, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவியா, ஒரு நல்ல மகளா, பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மகளா, இப்படி சகோதரிகள் தாங்கள் இருக்கிற வீடுகளில் செய்யக்கூடிய அந்த வேலைகள், தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகளே ஒரு மிகப்பெரிய ஊழியமா தேவனுடைய பார்வையில் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறேன்ட்டு குடும்பத்தை சரியாக கவனிக்காத சகோதரிகள்லாம் கூட இருக்கிறாங்க.
எப்போ பார்த்தாலும் நான் சப்ஜெக்ட் கேட்கணும், நான் மெசேஜ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு வேலையை செய்யாமல் இருக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க ஒரு சில குடும்பங்களை. ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறதே இதை சரியாக செய்கிறதுக்கு தான், வீட்டு வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு தான் நம்ம சப்ஜெக்ட் கேட்கணும், சபை கூடுகைக்கு வரோம். எல்லா காரியங்களையுமே கணவன் பிள்ளைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்கிறதுக்கு தான். அப்படிங்கும்போது இங்கே மரியாள் நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க. 4 செவுத்துக்குள்ளே தான் இவங்க ஒரு காரியம் செஞ்சாங்க. வெளிப்பிரகாரமாக போய் செய்யலை, எங்கேயுமே செய்யலை. ஆனால் இவங்க செய்தது எங்கெங்கெல்லாம் சத்தியம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ இவங்க செஞ்சது சொல்லப்படும். இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு சமயம் நம்ம பிரபலமாகாதவங்களா இருக்கலாம், ஒரு சமயம் சபையில் ஒரு மூலையில் உட்காந்து போகிற சகோதரியாக இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிற விதம் ராஜ்யத்தில் வரப்போகிற ஜனங்களுக்கு எங்கெல்லாம் சத்தியம் பிரசங்கிக்கப்படுமோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிற காரியம் அங்கே சொல்லப்படும். எவ்வளோ ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு காரியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் எவ்வளவு எச்சரிப்பான காரியங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரிகளை, சகோதரர்கள் இதுக்கு விதிவிலக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவங்க வீட்டிலையும் தங்களுடைய கடமையை சரிவர செய்யணும், வெளியில தேவனுடைய ஊழியங்களையும் சரிவர செய்யணும். நம்ம இங்கே அந்த மரியாளுங்கிறதுனால இதை ஒப்பிட்டு அப்படி ஒரு காரியம் சொன்னோம். ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத இதிலிருந்து கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ஐந்தாவது சம்பவத்தில் மரியாள் செய்ததை பார்க்குறோம். அங்கே பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். நாமளும் செய்யக்கூடிய காரியங்கள் விசேஷமாய் நம்மளுடைய, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா வெளியில போய் ஊழியங்கள் செஞ்சா தான் பிதா அதை அங்கீகரிப்பாரு, சபைகளில் செய்கிற ஊழியங்களை தான் பிதா அங்கீகரிப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. 4 செவுத்துக்குள்ள செய்கிற விஷயங்களையும் கூட பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ள இருக்குங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்போ 6வது சம்பவத்துக்குள்ள போயிடலாம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில். இப்போ சீசர்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்துட்டாரு. இப்போ ரொம்ப நிதானிக்கிறாரு. இதுவரைக்கும் தன்னுடைய ஓட்டத்தை சரிவர ஓடிட்டோமா, பிதாவினுடைய சித்தத்தை சரிவர செஞ்சுட்டோமா? ஏன்னா இவருக்கு தான் தெரியும் அந்த பொருளான பஸ்கா ஆடு நான் தாங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த ஆடு எப்படி பலியாச்சோ அதே போல நம்மளும் பலியாகணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த ஆடு அது எப்படிப்பட்டதா இருக்கணும், அதாவது அந்த ஆட்டினுடைய தன்மையை நீங்க பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு பழுதும் குறையுமே அந்த ஆட்டுக்கு இருக்கக்கூடாதுங்க. நம்ம யாத்திராகமும் அந்த 12 அதிகாரத்தை கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஆடு 1 வயது உள்ளதாகவும் எந்த குறையும் இல்லாத ஆடாகவும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா நிதானிக்கிறாரு. நான் அந்த ஆட்டை போல என்னுடைய ஜீவியம் பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் இருக்குதா, எந்த குறையும் என்கிட்ட இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு நிதானிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை தேடுறார். பிதாவே சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேனா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஜெபத்தின் மூலமாக நிதானிக்கிறாரு. முதல் தடவை ஜெபிக்கிறாரு, பிதாவாகிய தேவனுடைய எந்த அங்கீகரிப்பும் கிடைக்கல. நேராக சீசர்கள்கிட்ட வராரு. நீங்கள் 1 மணி நேரம் என் கூட இருந்து ஜெபிக்க கூடாதா? எதுக்காக அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா அவங்க மூலமாவது ஏதாவது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு கிடைக்குதா? ஒரு சமயம் பேதுரு ஜெபிச்சுக்கிட்டு ஜீசஸ் நானும் கூட ஜெபிச்சேன், பிதா இப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அங்கீகரிப்பான விஷயத்தை பேதுரு பகிர்ந்துக்குவாரா? ஏன்னா ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது என்னை யாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்லுவாரு, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்ன, இதை பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அது மாதிரி இந்த சூழ்நிலையில ஏதாவது பிதாவாகிய தேவன் பேதுரு கிட்டையோ யோவான் கிட்டையோ யாக்கோபு கிட்டையோ ஏதாவது ஒன்று வெளிப்படுத்துவாரா அப்படிங்கிறத பார்க்குறாரு. இவர்கிட்டையும் அவர் எதுவுமே வெளிப்படுத்தலை. அவங்க கிட்ட போனால் அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஜெபிக்கிறாரு, அப்பயும் எந்த அங்கீகரிப்பும் கிடைக்கல. மறுபடியும் அவங்க கிட்ட போறாரு, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் 1 மணி நேரமாவது விழிச்சிருக்க கூடாதாப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஜெபிக்கிறாரு. ரொம்ப உருக்கமா ஜெபிக்கிறாரு. பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு அங்கே கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே லூக்கா மட்டும்தான் அதை பதிவு செஞ்சிருக்கிறார். ஒரு தேவதூதன் தோன்றி என்ன பண்றாருன்னா அவரை பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை மூலப்பதத்தில் பார்த்தா சேர்க்கப்பட்ட வசனம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு காரியம் என்னன்னா உண்மையிலேயே தேவ தூதர்கள் அங்க வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா தேவ தூதர்களான அவருடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய அங்கீகரிப்பை கொடுத்துருச்சு. அவர் அங்க பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை ஏதோ ஒரு வகையில தனக்குள்ள என்ன பண்ணிட்டார்னா அங்க பெற்றுக்கொண்டார். சரியா நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படியே மிகப்பெரிய தைரியம் உள்ளவர் ஆயிட்டார்.
அப்படியே கதறி கதறி அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ மிகப்பெரிய தைரியம் உள்ளவரை அப்படியே எந்திரிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிட்டார்னா ரொம்ப உற்சாகமாக தைரியம் உள்ளவரை கிளம்ப அங்கே ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம்தான் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. சீசர்கள் அங்கே என்ன ஆகிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்க. பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு என்னங்கிறது அவங்க மூலமாக வெளிப்படுறது அங்கே தடையாயிடுச்சு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் அதிகமாக குறைஞ்சி போயிட்ட ஒன்று என்ன தெரியுங்களா? ஜெபம் தான். நிறைய நேரங்களில் நாம் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தவறிடுறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் தேவனை கிட்டி சேரணும்னா, தேவ உறவுக்குள்ள அதிகமாக இருக்கணும்னா, தேவன் நம்மளோட இடைபடணும்னா கண்டிப்பாக ஜெப ஜீவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. முழுவதும் ஜெபித்தார் அப்படியெல்லாம் பார்க்குறோமே. அப்போ நமக்கு அந்த பூரண மனுஷனுக்கே தேவகுமாரனுக்கே ஜெபங்கிறது அவ்வளோ ஒரு அவசியமானதாக இருந்திருந்தா நமக்கு ஜெபம் எவ்வளவு அத்தியாவசியம். அதனால தான் வசனங்களில் நிறைய நிருபங்களில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அப்போஸ்தலர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க? நம்மளுடைய ஜெப ஜீவியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் ஒரு கடமைக்கான ஜெபமாக மாறி போயிடுச்சு. நம்மளுடைய ஜெப ஜீவியத்தில் ரொம்ப குறைவுபடுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் அது நம்மளுடைய சோதனைகளை நம்மளை என்ன பண்ணிடுறோம்னா அது கொண்டு போய் விட்டுரும். நாம் விழித்திருந்தால் தான் நம்ம சோதனைகளை அங்கே ஜெபிக்க முடியும். அப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், கடந்த நாட்கள் நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்துச்சு. இதில் ரொம்ப துக்ககரமான விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபமே கிடையாது. நிறைய சகோதர சகோதரனுடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபம் கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கீங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அது மிக மிக பெரிய தவறுங்க. பேர் சபைகளில் இருக்கும்போது குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த உடனே குடும்ப ஜெபத்தை விட்டுட்டாங்க. அது என்னமோ அநாகரிகமான செயல் மாதிரி இன்னைக்கு ஆயிட்டு இருக்குங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம குடும்ப ஜெபம் பண்ணலான்னா நம்முடைய பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ளே வளர்ப்போம், அவங்கள எப்படி ஜெப ஜீவியத்தில் வளர்ப்போம், எப்படி ஜெபம் பண்ணுறதுங்கிறத அவங்க எப்படி கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம், நம்மளை சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்போ ஒரு குடும்ப ஜெபம் இல்லாத, அதை இப்போ ஏற்கனவே ஒரு பழமொழி, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படிம்பாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு முதலாவது அந்த குடும்ப ஜெபம் இருக்குங்களா? அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்து 7வது சம்பவத்துக்குள்ளே நம்ம போகிறோம். கடைசி சம்பவம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதனைகள் முன்னாடி இருக்குது, பாடுகள் முன்னாடி இருக்குது. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 26:46. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். எழுந்திருங்கள் போவோம். எங்க போவோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டாரு, எழுந்திருங்க போவோம் அப்படின்னா காட்டி கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது? நிறைய அடிகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. அந்த சோதனைக்குள்ள போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றத நம்ம பார்க்குறோம். சோதனைக்குள் கடந்து போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. இப்போ போயிட்டாங்க. போன உடனே கூட்டம் வந்துடுச்சு. உடனே இப்போ என்ன பண்ணுறாரு பேதுரு? அந்த ரோம பேர்சவர்களில் ஒருத்தர் மல்குசுடைய காதை வெட்டுறார். ஏன் காதை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் விழித்திருந்து ஜெபிக்காதது அவருடைய தோல்விக்கு அங்கே காரணமாக போயிடுச்சு. இப்போ இங்கே பேதுருவை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இப்படி நீ செய்யாத, இந்த அனுபவத்துக்குள்ளே நான் போகணும், அதுக்கு தடையாக இருக்காதுன்னு சொல்லி அந்த மல்கூஸ் காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு மாம்சத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார். உடனே பட்டயத்தை எடுக்கிறாரு, காதை வெட்டுறாரு. அதாவது கழுத்தை வெட்ட போனாராம், அவர் விலகிட்டதுனால காதோட தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மாம்சத்தில் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டார். காரணம் என்னது? ஜெபம் குறையும் போது நம்முடைய வாழ்க்கையில் மாம்சம் அதிகரிக்கும், மாம்ச சிந்தை அதிகரிக்கும். நாம் எடுக்கிற முடிவுகள் மாம்சத்தின்படி அதிகமாக இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இங்கே பேதுரு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறாரு. அங்கே மறுதளிக்கிற
நிற்கிறாரு, மனம் கசந்து அழுகிறாரு. அதில் கூட நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. நிறைய பாடங்கள் நம்ம அதை பேதுருவை குறித்து நம்ம கேட்டிருக்கிறதுனால அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியாக நிற்கிறார். பேதுரு மறுதளிச்சு பேசுகிறத பார்க்குறாரு. யூதாஸ் காட்டி கொடுத்த அனுபவங்களை வாங்கிட்டாரு. மற்ற சீசர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனியாக நிற்கிறாரு. இப்போ அவர் கூட யார் இருந்தானா? தேவனையே நோக்கி பார்த்தாரு. பிதாவே அவருடைய சிந்தனையில் இருந்ததுனால என்னாச்சு தெரியுங்களா? இதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஜெயிக்கக்கூடியவராக அங்கே இருந்தார். அப்போ நாமளும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் வந்துடும். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க கூடாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கூட நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணி விழித்திருந்தா தான் அதில் நாம் ஜெயம் பெற முடியும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு சிலுவை பாடுகளில் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலுவை சுமந்துக்கிட்டு வர்றாரு. அங்கே எருசலேமின் குமார்த்திகள் கண்ணீர் விடுறாங்க. அதில் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை இயேசு கிறிஸ்து பார்க்குறார். எனக்காக ஏன் ஆள்றீங்க? உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கிறாரு. அடுத்து சிரேனேயூர் சீமோன் அந்த சிலுவையை இவர் சுமந்துக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாரு. பின்னாடி பிடிச்சி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு சகோதரர்கள் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுபிடிக்கிறாரு. கடைசியாக சிலுவையில் இப்போ தொங்கிட்டு இருக்கிறாரு. பிதாவே, என் ஓட்டத்தை சரியாக ஓடி முடிச்சிட்டேனா, கரெக்டாக உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கனா, எப்படி இது அவரோட வாழ்க்கையில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் இதை எப்படி அங்கீகரித்ததை வெளிப்படுத்தினார் தெரியுங்களா? யார் மூலமாக வெளிப்படுத்தினார் தெரியுங்களா? அந்த கல்லன் மூலமாக அங்கே வெளிப்படுத்துகிறார். லூக்கா 23:42 வசனம். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசுவை அங்க பார்த்து, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு அந்த கல்லன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுகொண்டார். எப்படின்னா, நான் சரியாக ஓடி இருக்கிறேன். இப்போ பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக அந்த அங்கீகரிப்பை கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு ராஜ்யத்தை பிதா கொடுக்க போகிறார். அந்த ராஜ்யத்தில் நான் ஆளுகை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத இந்த கல்லனுடைய வார்த்தைகளில் இருந்து என்ன பண்ணிட்டார்னா, பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்கே கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் கூட பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் வரும்போது தேவன் அவருடைய அங்கீகரிப்பை எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுங்களா? வேதத்தை வாசிக்கிட்டு இருப்போம். அதில் தேவனுடைய வார்த்தை நம்மளோட தனிப்பட்ட முறையில் பேசும். இதை தான் உனக்கு நடக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி செய்வேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் அப்படியே நமக்கு நேரடியாக பேசுங்க. அதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை. ஒரு சமயம் அதை நம்ம கவனிக்க முடியலை அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற சகோதரர்கள் மூலமாக தேவன் நம்மளோட இடைபடுவார். எப்படி கல்லன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்கே கண்டுபிடிச்சிட்டாரோ, அதுபோல் சகோதரர்கள் மூலமாக வருகிற தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு அவங்க பொதுவாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை. அப்போ இப்படி பல சூழ்நிலைகள் மூலமாக பிதாவாகிய தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? அவர் நம்மளை நேசிக்கிறத, நம்மளை அவர் அங்கீகரிக்கிறத நமக்கு வெளிப்படுத்த அவர் அந்த மாதிரி காரியங்கள் அங்கே செய்வார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பகுதியிலும் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை தேடக்கூடியவராக இருந்தாரோ, அதே போல் நாமளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு நம்மக்கிட்ட இருக்குதா? நம்ம உடன்படிக்கை செய்யும் போது தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோமே ஒரு வாழ்க்கை, நம்ம வீட்டில் வாழ்கிறோமே ஒரு வாழ்க்கை, கணவன்கிற ரீதியில் அது பிதாவாகிய தேவன் அங்கீகரிப்பாரா? மனைவிங்கிற ரீதியில் அதை பிதாவாகிய தேவன் அங்கீகரிப்பாரா? பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறையில் பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கிற மாதிரி அது இருக்குதா? சபையில் மூப்பர்கள், சகோதரர்கள், உதவிக்காரர்கள், இந்த மாதிரி முறைகளில் பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குங்களா? அன்புக்குரிய சகோதரன், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய வேலை செய்கிற விதம் பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்குங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய முழு வாழ்க்கையும் பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அநேக வேலைகளில் அநேக காரியங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா, பிதாவாகிய தேவன் என்ன அங்கீகரிச்சிருக்காருன்றத? அதை என்னுடைய குடும்பத்தில் என்னால் பார்க்க முடியுது.
பிதாவாகிய தேவன் என்னை அங்கீகரிச்சிருக்கிறார், அதை என்னுடைய வேலையில பார்க்க முடியுது. பிதாவாகிய தேவன் என்னை அங்கீகரிச்சிருக்கிறார், அதை என்னுடைய ஊழியத்துல பார்க்க முடியுது. நம்மளால சொல்ல முடியுங்களா? நம்மளை சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு பகுதிகளும் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை நம்ம தேடணும். ஆனா தப்பு என்ன தெரியுங்களா நடந்து போகுது, நிறைய நேரங்கள்ல மனுஷருடைய அங்கீகரிப்பை நம்ம தேடிடுவாங்க. அந்த பிரதர் நம்மளை ஏதாவது சொல்லிட்டா, அந்த சிஸ்டர் நம்மளை ஏதாவது சொல்லிட்டா, இப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய அங்கீகரிப்பை நம்ம தேடுறதுனால நிறைய நேரங்கள்ல பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை நம்ம இழந்து போறவங்களா இருந்துடுறோங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நமக்கு பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு தான் ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் நம்மளை ஆகாதவங்கன்னு சொல்லிட்டா என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நம்மளை ஆகாதவங்கன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் நம்மளை அங்கீகரிச்சா அதானுங்களே நமக்கு ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலிருந்து பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அப்போ 7 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவர் உடன்படிக்கை செய்த போது பிதாவாகிய தேவன் அங்கே அங்கீகரிச்சார். அப்போ நம்மளுடைய உடன்படிக்கையின் ஜீவியம் இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஒத்ததா இருக்குங்களா? அவருடைய சோதனையின் போது அவர் தேவனுடைய வார்த்தையினால் நிறைஞ்சு இருந்ததுனால பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்கே கண்டுபிடிச்சிட்டார். நாமளும் கூட தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கிறோமா? அடுத்து பார்க்குறோம் 3வது மறுரூப மலைவியில அவர் அங்கே பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ நாமளும் கூட பூமிக்குரிய காரியங்களில் சிக்கிராம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்கே பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்வோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத ஜனங்கள் ஓசனா சொல்லும் போது அங்கே தேவனுடைய வார்த்தையை வைத்து பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு மற்றவங்க நம்மளை சொல்ற வார்த்தைகளில் இருந்து நாம் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுபிடிக்க முடியுமா? மரியாள் அங்க தைலம் பூசும்போது, அந்த பரிமள தைலம் பூசும்போது அங்க பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள், மற்றவர்கள் நமக்கு செய்கிற உதவிகள், இதன் மூலமா பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? அடுத்து கெத்செமனே தோட்டத்தில் விழித்திருந்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொண்டார். நாமளும் கூட விழித்திருந்து ஜெபிச்சோம்னா பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை கண்டுபிடிச்சிடலாம். நாம பிதாவுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் நம்மகிட்ட காணப்படுதோ அதையும் கண்டுபிடிச்சி சரி செய்யறதுக்கும் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்குறோம், அவருக்கு வந்த ஒவ்வொரு பாடுகள்லையும் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்கே கண்டுபிடிச்சாரு. நமக்கும் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. அதை தேவன் நம்மளுடைய தனிப்பட்ட வேத தியானத்தில் இல்லை சகோதர சகோதரிகள் மூலமா இல்லை வேறு சில சூழ்நிலைகள் மூலமா கூட அவர் நம்மளை அங்கீகரிக்கிறத நமக்கு சொல்லுவார். அதை நம்ம சரியாக கவனித்து நாம் மனிதர்களுடைய அங்கீகரிப்பை தேடிடாம பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை, இன்னும் சொல்லணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அங்கீகரிப்பை தேடக்கூடியவங்கள நாம் இருக்கும்போது நாம் வருகிற இயேசு கிறிஸ்துனுடைய மரண நாளை ஆசரிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாக மாறிடுவோம். என்னென்ன குறைவுகள் தேவன் நமக்கு உணர்த்துகிறாரோ இன்னும் அநேக பாடங்கள் நம்ம கேட்போம். அதன் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நாம் சரி செய்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரியுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.